ஓனர் விளையாடாதீங்க ஓனர். நம்ம ஏற்கனவே அந்த வசுந்தராட்டை ஏமாந்த மாதிரி இப்ப இந்த ஆள்கிட்ட ஏமாற போறோம். என்ன சொல்ற சத்யா நீ? ஓனர், இது வரைக்கும் சொக்கலிங்க சார் தானே நமக்கு இன்வெஸ்ட் பண்றதா நினைச்சிருந்தோம். ஆமா, அவர் தான் பண்றாரு. இல்ல ஓனர், இன்னொருத்தர் இருக்கிறார். ஆமா, ஏற்கனவே அன்னைக்கு வீட்ல சொன்னார்ல. ஓனர், அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓனர், இந்த ஆள் சொக்கலிங்கத்தை நம்பாதீங்க ஓனர். அவர் சொக்கலிங்கம் கிடையாது, நமக்கு வந்து சிக்கலிங்கம். ஓனர், அவர் ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட தான் நமக்கு உதவி பண்றாருன்னு எனக்கு தோணுது ஓனர். அன்னைக்கே நினைச்சேன் ஓனர், யாரா அந்த ஆளு திடீர்னு வர்றான், திடீர்னு பணம் கொடுக்குறான், நல்ல மாதிரி பேசுறான்னு எனக்கு தோணுச்சு ஓனர். ஓனர், நம்ம ரோடா பேங்கா அலையும் போது எவனுமே நமக்கு வந்து உதவி பண்ணலையே. இப்ப இந்த ஆள் எதுக்கு வந்து உதவி பண்ணோம்? ஓனர், யோசிங்க ஓனர். சத்யா, நம்ம நிறைய தோத்துருக்கோம் சத்யா. நிறைய பேரால ஏமாத்தப்பட்டிருக்கோம். அதனாலதான் உனக்கு சொக்கலிங்க சார் மேல டவுட் வருது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி. அந்த கதை தான் உன் கதை. போ, வேலையை பாரு போ. சொக்கலிங்க சார் கூட இத்தனை நல்லா பழகிட்டு இருக்கோம். அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீ தப்பு தப்பாலாம் பேசாத, போ. ஓனர், முதல்ல அந்த வசுந்தரா தேவியை மீட் பண்ணோம்ல, அப்ப அவ பெரிய அக்யூஸ் நமக்கு தெரிஞ்சதா? நல்லவன் நினைச்சுதானே அவட்ட போனோம். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அவ சுயரூபம் என்னன்றது. ஓனர், அதே மாதிரி தான் இருந்தாலும் நினைக்கிறேன் ஓனர். ஏதோ ஒரு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறான், மாட்டினா அத்துருவான். அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. சத்யா, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. உண்மையை சொல்லுங்க சார், இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்டரா வேற யாரெல்லாம் இருக்காங்க? அஞ்சலி, நான் பிசினஸ் பண்றேன். நான் நேரடியா உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன். அதே மாதிரி நிறைய பேரு என் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில எனக்கு கோ இன்வெஸ்டரா இருக்காங்க. சார், நான் அதை பத்தி கேட்கல. இந்த ப்ராஜெக்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு அடுத்து மறைஞ்சிருக்கிற அந்த இன்வெஸ்டர் யாரு? அது சொல்லுங்க சார், எனக்கு போதும். அப்படி யாரும் இல்லையே அஞ்சலி. சார், இந்த ஃபைல்ல தெளிவா போட்டிருக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு. சார், இன்னும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க சார். சார், நான் ஒன்றும் வேணும்ட்டு அந்த ஃபைலை ஒன்றும் நோண்டி பார்க்கல. யதார்த்தமா அந்த ஃபைல்லாம் கீழே விழுந்தது. எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. சார், ஏற்கனவே நிறைய பேர்ட்ட நாங்கள் ஏமாந்தல போதும் சார். நீங்களும் எங்களை காலை வாரி விட்டுறாதீங்க. தயவுசெய்து என்ன உண்மைன்னு சொல்லுங்க சார். வழக்கமா ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க பேரு யாரு என்னன்னு ஒரு டீட்டெயில் இருக்கணும் சார். ஆனா இந்த ஃபைல்ல அவங்க பேரு எந்த மென்ஷனுமே பண்ணலையே சார். சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் வசுந்தரா மேடம் கிட்ட ஏமாந்த மாதிரி உங்ககிட்ட ஏமாந்துருவனோன்னு பயமா இருக்கு. ஏய் ஏம்மா, என்ன பார்த்தா உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கா? சில பேரு உதவி செஞ்சுட்டு அதை ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி கேரக்டர் இல்ல. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி அவர் உலகமாக உத்தமரா நல்லவராவே இருக்கட்டும். ஆனா அந்த நல்லவரை நான் பார்க்கலாம்ல, அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. சார். சார், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவரை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கும். சார், தயவு செஞ்சு யாருன்னா சொல்லுங்களேன் சார். இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க சார். ப்ளீஸ் சார். அஞ்சலி, நீ என்ன நம்புற இல்ல? நான் உன் அப்பா மாதிரிமா. நான் உன்னை என் பொண்ணா தான் நினைக்கிறேன். நான் உன்னை ஏமாத்துவேனா? நான் தெளிவாவே சொல்றேன். அவருக்கு உன் இன்வென்ஷனை அபகரிக்கணும்னோ உன்னை ஏமாத்தணும்னோ எந்த நோக்கமும் கிடையாது. சொல்ல போனா அவருக்கு பணத்து மேல எந்த ஆசையும் இல்லம்மா. நீ முன்னேறணும், நீ நல்லா இருக்கணும், அததான் அவர் 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கார். அதை புரிஞ்சிக்காம அவரை பத்தி தப்பா யோசிக்காதம்மா ப்ளீஸ். இதை நான் என் மனசுல இருந்து ஆத்மார்த்தமா சொல்ற வார்த்தை. இதுக்கு மேல நீ என்ன சந்தேகப்பட்டன்னா எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியலம்மா.
என்ன ஓனர், உங்களுக்கு அந்த முகம் தெரியாத சைலண்ட் கோஸ்டி யாருன்னு தெரியணும் தானே? அதை கண்டுபிடிச்சிடலாம், சபை மேட்ரு தான். ஏதாவது மந்திர தந்திரம் போட போறியா என்ன? இல்ல அந்த காலத்துல மாதிரி வெத்திலையில மைய தடவி பார்க்க போறியா என்ன? மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. அது ஒரு சின்ன மோடி மஸ்தான் வேலை தான். என்ன சொல்ற சத்யா? அவர் கேபின்ல இருந்து திருப்பி வர சொல்ல என் செல்போன்ல இருந்து உங்க நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த போன் இப்ப அவர் டேபிள்ல தான் இருக்குது. இப்ப அந்த கேபின்ல நடக்கிற விஷயம் எல்லாமே நமக்கு லைவாவே கேட்கும் ஓனர். எப்படி நம்மளாண்ட பேசினதுக்கு அப்புறம் சொக்கலிங்க சார் அந்த தகவலை சொல்றதுக்காக அந்த சைலண்ட் இன்வெஸ்டருக்கு கால் பண்ணுவார்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம்ல. ஆமா, இருங்க. இதுக்கு இப்ப கால் பண்றாரு, என்னன்னு கேட்போம். சார் சொல்லுங்க. என்னத்த சொல்றது, என்னாச்சு? பெரிய கலவரமாயி போச்சுப்பா. என்னாச்சு? எதுவா இருந்தாலும் நான் நேர்ல சொல்றேன்ப்பா. ஐயோ கேளுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அஞ்சலியே நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேன். அவ வந்ததும் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டே சாப்பிடுவோம். சரியா? என்ன பழக்கம் இது? எதுக்கு உங்களுக்கு வீண் பாருங்க, சரமம்? நான் நீங்க பாத்துக்கிறேன். சாப்பிட்டே ஆகணும். வாழைப்பழம் கூட நீங்க மிச்சம் கூடாது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இது. நான் சொல்றது நீங்க கேளுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கையை கழுவுங்க. ஏன் கூட உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? கை கழுவுங்க. நான் கழுவுறேன். கழுவுங்க. இந்தாங்க, இந்த குப்பத்தொட்டிக்குள்ள கை கழுவுங்க. வெற்றி. ஐயோ. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் சொல்லி கேட்கிறவர் அவரு. சார் நீங்க தானே அவருக்கு க்ளோஸா இருக்கீங்க. சார், அவர் சொன்ன மாதிரி நான் அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்னை மிரட்டி வாங்கிட்டு போன என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்காம வச்சிருக்காரு சார். அது எல்லாமே முக்கியமான ஃபைல் சார்.